மாலட்டாக தான் இருக்குமா? சந்தனம் சும்பாலும் பூரி சந்தோஷம்பா. நல்லபடியாக நட்டுட்டாரேன். ஏட்ட ஒரு குறைய நம்ம காப்பாற்றி கொடுத்தா போதுமாப்பா? போதியா குறைய செஞ்சாலும் கருப்பனுக்கு நிறைவாக செய்யணும். சரியா? சரியா. 3 கருப்பனும் 3/4 சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு 18ஆம் படி கருப்பசாமி வாக்கு தரம்பா. சரியா? எது செய்தாலும் ஏற்றுக்கணும். சரியா? நம்ம உண்மையாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். சரி. சரியா? ஆளதுக்கு வந்த இடம் நல்ல இடமா அமைஞ்சிட்டுதா. சரி. 18ஆம் படி கருப்பன் மனமோடு புகுந்து இந்த கருப்பசாமி இந்த இடத்துக்கு வா. சரியா? அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. நிறைகுறையா கருப்பசாமி அனுசரித்து போய்க்கிறோம். சரி. இடங்களுக்கு தந்தாலும் போகணும்லாப்பா? ஆமாய்யா, கண்டிப்பாக. உண்மையா இல்லையா? ஆமாய்யா. இந்த மாதிரி இடம் பொருள் பார்த்து அமைஞ்சு போயிடுவோம். கருப்பசாமியை அழைச்சதுக்கு உண்டான பலனும் கருப்பசாமியை கும்பிடுறதுக்கு உண்டான பலனும் 18ஆம் படி கருப்பன் போகாத இடம் இல்லை. நாடு கடந்து போனாலும் கருப்பனுக்கு பேர் ஒன்று கருப்பன் தான். எல்லாம் நல்லா இருக்கும். சரக்கு ஊற்றி விடு, நல்லா தூக்கி ஊத்துறேன். சரி கருப்பசாமி. சரி, இப்போ வந்த மக்களுக்கு கெட்டதை காப்புக்கு உறுதியாக இருந்து சொன்ன வாக்கை காப்பாற்றி கொடுப்பேன். சரி. சொன்ன வாக்கை காப்பாற்றி கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? கால் பாகத்தை போடு. என்னடா பார்வையில் நிற்கக்கூடிய பலன் தெரியாதா? பாதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமாப்பா? சரியா? பாதத்துக்கு பெருசா அடி எடுத்து வைக்க முடியாதாடா? ஆமாம். நடக்க முடியாத மாதிரி இல்லையே. நடக்க முடியாத மாதிரி அளவு செஞ்சு கொடு. கருப்பசாமி இருக்கேன். என்னப்பா கருப்பசாமி அளவு எடுத்து கொடு. சரி. அதான் சொன்னேன், அறுவாளில் நிற்போம்னு சொன்னேன். அறுவாலோட பொறுமையாக இருக்கா இல்லையா? ஆயுதம் கீழே இருக்குது. ஆமாம். உண்மையா இல்லையா? ஆமாம். அதனால தான் கருப்பசாமி சும்மா மொட்டை அறுவாளில் அடி மொட்டை ஆணியில் ஆட மாட்டோம்னு சொன்னேன். முதல்ல மொட்டை அறுவா தான் போட்டான். மொட்டையாக தான் இருந்துச்சு. அதனால் வேண்டாம்னு கருப்பசாமி உத்தரவு கொடுத்தேன். ஏன்னா கருப்பசாமி நம்மளும்லப்பா. நம்மளும் மேலே நின்றுக்கிட்டு ஏதோ கருப்பசாமி வந்தால் ஆனால் அப்படி அறுவாளில் நின்னா ஆடுவோம். கருப்பசாமி அறுவாளில் கொடுத்தா கருப்பசாமி ஆடுவேன்.
நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து மக்களுக்கு செல்வாக்க தரேன், சொல்வாக்கும் கொடுப்பேன், செல்வாக்கும் தரேன். கருப்பசாமிக்கு போகாத சரக்கு சரக்கு கொடுத்தா போதும், ஒரு புட்டு வளர்க்க மாட்டேன். சரி. அப்படி எல்லா இடத்துலையும் தேடி வந்தாலும் இந்த இடத்துல ஒரு தகப்பனாக இருக்கேன். சரியா, பயப்பட வேண்டாம். மாலிபார கருப்பசாமி தகப்பனாக இருக்கேன். சரி. அதனால் தப்பு செஞ்சால் தான் பயப்படணும். சரி. தப்பு செய்யாமல் என்கிட்ட பயப்படணும். சரி. இன்னொரு சொல்லிட்டு பற்றி அழுகுரல் எங்கெங்கே கேட்க அங்கெல்லாம் கருப்பாக இருப்பேன். சரி. அதே மாதிரி மாலிபார கருப்பசாமி இதில் நின்று சொல்லக்கூடிய சத்திய வாக்கு அரியணை மேலே ஏறி கருப்பசாமி வாக்குத்தாங்க. 23 வருஷம் எந்த குறை இல்லாமல் என்னுடைய திருவிழா அந்த இடத்துல நல்லபடியாக சரியா, கோடான கோடி மக்கள் வருவாங்க. சரி. ஆனால் மக்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கிடணும், சரியா, பாசமாக நடந்துக்கிடணும், மக்களை வெறுப்புற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. சரியா, என்னை தேடி எல்லா மக்களும் எல்லா ஜாதி ஜனமும் வருவாங்க. சரி. சரியா, மக்களை வெறுப்போடே நடந்தால் கருப்பசாமி அங்கேருந்து தட்டிடுவாங்க. மக்களுடைய மனசில் புண்படக்கூடிய அளவுக்கு கருப்பசாமி கோயிலில் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாரும் சமம், எல்லா மக்களும் சமம். கருப்பசாமிக்கு நீதிமான்னு ஒரு பேர் இருக்குது, உண்மையாப்பா? அதில் கருப்பசாமிக்கு ரெண்டாவது பந்தி கருப்பசாமிக்கு, உண்மையாப்பா? ஆமாம். எத்தனாவது இடம்? ரெண்டாவது. கருப்பசாமிக்கு ரெண்டாவது இடம். மாலிபார கருப்பனுக்கு நான் எங்கெங்கே இடம் பெயர்ந்து போனனோ அங்கங்கெல்லாம் கருப்பசாமிக்குன்னு ஒரு ஆலயம் அமைச்சு என் வெள்ளை குதிரை ஏறி வர்றது மாதிரி கருப்பசாமி காட்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன். குதிரை இப்போ கீழே இருக்குது, 8 அடி குதிரை, கருப்பை மேலே ஏறி உட்காருவேன், சத்திய வாக்கா சொல்லுவேன். சரி. எல்லா இடத்தையும் அமைச்சு கொடுப்பேன், எல்லா மக்களும் சந்தோஷத்தை காட்டுவேன். சரி. சரி. 13 ஆண்டு இவங்க தலைமுறையில் நல்லபடியாக வச்சு கொடுத்தாங்க. சரி. உயிருக்கு ஆபத்து, நோய் நொடி எதுவுமே கிட்ட வராது. அந்த மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்கணும். எப்படி ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்கணும், மக்கள் வேலை வச்சு தரேன், பணத்தை தரேன், அணி தரேன், எல்லா மக்களும் சந்தோஷமான வாக்க தரேன். இன்னொரு வாக்கு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வாக்கை எப்பவும் கடைபிடிச்சி போகணும். சரி. மாலிபார கருப்பசாமி ஐயா, 18ஆம் படி கருப்பசாமி, 6 கருப்பசாமி, எத்தனை சாமியாக வந்தாலும் கருப்பம் ஒன்று தானப்பா? ஆமாம். அதனால் கருப்பனை அழைக்கும் போது நான் மற்ற தெய்வத்துக்கு இடம் கொடுக்கணும். சரியா? சரியா. அவளுக்கு இடம், அவள் இடத்த நிறசெலுத்தி அங்கேயே இருந்துட்டு எனக்கு கண்கோடி பார்த்து எனக்கு பலாயிரம் கோடி ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பான். சரியா? காமாட்சி பேர் கொண்ட சந்தனம் மாதிரி எப்படி பல கோடி கண்ணு உண்டு, அதில் 1 கோடி கண்ணோட இந்த கருப்பனுக்கு ஆசீர்வாதம் எப்போ வருது? அவ கொடுத்த இடம் தானப்பா. கருப்பன் தனியாக எடுத்து அமைக்க அப்போ இதை விட செல்வாக்கி தரேன். எப்படி கருப்பசாமி இதை விட செல்வாக்கு ஆக்கி தரேன். இப்போ கருப்பசாமிக்குன்னு ஒரு இடம் உண்டு. கருப்பன் எந்த இடத்துக்கு போனாலும் தனிச்சு காவலிட்டு தனியாக ஆதிக்கம் பெற்று தான் கருப்பசாமி கால் உண்ணுவேன். இன்னும் அது வரைக்கும் எந்த இடத்துலையும் கால் உண்ண மாட்டேன். பார்த்துருக்கியா? அதே மாதிரி தான் கருப்பசாமி. எந்த பூஜை நடந்தாலும் சுடலைக்கு முத பூஜை, சந்திரன் மாதிரிக்கு முத பூஜை, கருப்பனுக்கு 3வது பூஜையாக இருந்தாலும் என்ன அழைக்கும் போது அவளை அழைக்கக்கூடாது. சரியா? என்ன அழைக்கும் போது எந்த சாமிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், சத்திய வாக்கா நான் கொடுப்பேன். சரி. சரியா? அப்படி வந்தால் குளப்படி வரும். குளப்படி வேணுமா? எப்படிப்பா? குளப்படி வேணுமா? குளப்படி வேண்டாம்ல? உண்மையா இல்லையா? அப்படி குளப்படி வேண்டாம் அப்படின்னா கருப்பசாமியை மாத்திரம் அழைக்கணும். சரியா? நான் பார்த்துக்கிடுவேன். சரி. எந்த சாமி எங்கே ஆடி வந்தாலும் கருப்பனு கட்டுப்பட்டுரும். சரி. சொல்லு ஊற்று வச்சிருக்கேன், வில்லு ஊற்று வச்சிருக்கேன், கருப்பங்கிட்ட வாக்கு இருக்குது, மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, எல்லாமே கருப்பங்கிட்ட இருக்குது. சரி. அதனால் என்ன அழைக்கும் போது மற்ற தெய்வங்கள் அழைக்கக்கூடாது. நிற்கும், பாடி வரும் விலங்குடுவோம். என்னப்பா? சரியா? உண்மையா இல்லையாப்பா? அதனால் என்ன அழைக்கும் போது மற்ற தெய்வத்தை அழைக்க வேண்டாம். கருப்பன் ஒத்தையிலே ஆட்சி பெற தான் வந்திருக்கேன். சரி. மணி தட்டத்துக்குள்ளே சுடலைக்கிட்ட அவ்வளோ வந்து நிற்காங்களப்பா, எனக்கு வரமாட்டேக்காங்களே. வேண்டாம். கருப்பசாமி நல்ல உள்ளத்தோடு கும்பிடணும். சரிப்பா. வேறு எதுவும் கொடை பற்றி இப்போ கேட்கணுமா? அடுத்தால புதன்கிழமை சாயந்தரம் தான் வரும். எதனா கேட்கணுமா? சிறப்பாக அடிக்க முடிச்சாங்க எங்களுக்கு. எந்த மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் காலத்தை தரம் கொடுத்து முன்னாடி வந்து கேட்குறேன். வண்டி போட்டோம். நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக காலில் விடு. ஐயா வந்து காப்பாற்றாங்க.
உங்கள் வாக்கு நல்ல வாக்கா இருந்து எல்லா மக்களுக்கும் சிறப்பை கொடுத்து ஒரு தகவல் இல்லாமல் எல்லா பிள்ளையும் ஒற்றுமையாக கருப்பசாமி ஒரு விஷயம் ஒரு கட்டு நடந்த மாதிரி இருக்குமே சொன்ன பார்க்க ஐயா எந்த அசம்பாவும் வராது. ஐயா கருப்பசாமி முன்னிட்டு ஐயா தான தர்மத்தை வழங்கி வரலாம். ஐயா தான தர்மம் குறைக்கக்கூடாது. ஐயா எனக்கு வைக்கிற கடி குறைஞ்சாலும் என்னை நம்பி வர மக்களுக்கு சாப்பாடு குறையக்கூடாது. இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி இருக்கிறதுக்கு தான் பணத்தை கொண்டு வந்துட்டு அவ்வளோ போட்டு சாப்பாடு குறையக்கூடாது. சரியா? கருப்பசாமி நம்பி வந்த மக்கள் வயிறார சாப்பிட்டு போகணும். என்னப்பா என்ன இல்லையா? வயிறார சாப்பிட்டு போகணும். வயிறார இந்த இடத்த அத்தனை மக்களும் அத்தனை தெய்வமும் வாழ்த்திட்டு போகிறோம். அப்படி கருப்பசாமி அமைச்சு தரேன். இதுலேருந்து 7 நாள் சுத்தமாக இருக்கும். வீட்டு வீடு நாட்டு வீடு அங்கே போனேன் இங்கே போனேன் போகக்கூடாத இடம் போயிட்டு கருப்பசாமிகிட்ட வரக்கூடாது. இல்லை அடுத்த வருஷத்தில் ஒரு அறிகுறி காட்டிக்கணும். சரியா? சுத்தமாக கருப்பசாமியை கும்பிடணும். சரியா? எனக்கு தீட்டு பிடிக்காது. தீட்டாக இருக்கணும் வரக்கூடாது. தீட்டு இருந்துட்டு 4 நாள் 5 நாள் ஆச்சுன்னு வந்தாலும் கருப்பசாமி தன்னை ஆச்சுக்கணும். சரியா? 4 பேருனாலும் ஒழுக்கமாக சரியாக இருக்கணும். என்னப்பா முடியுமா? கால் நாட்டிட்டு வரேன். இந்த கால் இப்போ எடுத்து 3 இடத்துல நாட்ட வரையா? ஆமாய்யா ரொம்ப நாட்டிட்டு அந்த கால் இப்போ சமீபத்தில் 3வது கால் அதான் உனக்கு எது வேணுமான்னு கேட்டால் வர வேணுமா எது கொடுக்கணுமா அது ஏதோ போட்டு ஊற்றிட்டு வாங்கப்பா. இதுதான் நீ கட்டி விட்டுரு. கட்ட முடியும். கட்டி விட்டு சார் கட்டி கட்டிக்கிட்டியாப்பா? பிடிச்சிக்கடா. சார் அமைச்சு நான் தரேன். நல்லபடியாக கட்டிக்கோ. கருப்பசாமிகிட்ட பின்னாடி சாமா இந்த வருஷம் இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் ஒவ்வொரு படி ஒவ்வொரு முன்னேற்றத்தை தருவேன். கருப்பசாமிக்கு சொன்னது செஞ்சிடும். கருப்பசாமி நல்லபடியாக தானப்பா வச்சுருக்கேன். இந்த ஒரே இல்லையா? சீக்கிரம் முன்னேற்றமாக இருக்குது. இந்த வருஷத்துக்கு ஒரு முன்னேற்றம் இடப்படமெல்லாம் அமைச்சு தருவேன். பயப்படாத. தருவேன். தொழில் நீ தான் அமைச்சு தரணும். கருப்பசாமிகிட்ட அதே வந்து கேட்கணும். பணத்துக்காரன் சரி இந்த தொழிலை தாரம்பா. தொழிலை பயன்படுத்தி தப்பு செய்யக்கூடாது. நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக அமைச்சு தரேன். வெண்டம்லாம் இருக்குது. காப்பாற்றிக்கிறேன். வெண்டை இருக்குது. காப்பாற்றி வெண்டை இருக்கு உனக்கு. ஆனால் காப்பாற்றிக்கிறேன். கவலைப்படாது. தொழிலை தாரம்பா. தர இடம் விட்டு இடம்லாம் அடுத்த வருஷம் வெளியூரில் வந்து கருப்பசாமி கட்டிடுறேன். நீ கட்டிக்கா கிலோ அவுத்து வேணாலும் கட்டிக்கலாம். வேறு யார்? கருப்பசாமி தொழில் தாரம்பா. அதனப்பா வேணும். தொழில் தாரம் சொல்லி பாடம் வச்சு தரேன். உடனே ஆரோக்கியமாக காப்பாற்றி கருப்பசாமி தரேன். இல்லை ஒழுக்கமாக இருக்கும். கருப்பசாமி கும்பிடும்போது மனசில் குறையும். சரி கருப்பசாமி நல்ல
மனசு தெம்போட வச்சுக்காங்க. கருப்பசாமி நல்லபடியாக நடக்கும். அப்படி தரக்கூடிய தொழில் எந்த ஒரு குறையும் இல்லையா? கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி நீ இருந்தால் நான் சொன்ன வாக்கு சரி, என் வாக்கு மீற மாட்டேன். சரி, உன் வாக்கும் நீங்க சரி. பொங்கல் மற்றும் கருப்பசாமிக்கு வச்சிடலாம். கைப்பட நீங்கள் வச்சு வெளியில் வச்சு வைக்கக்கூடாது, வீட்டில் கொண்டு வரணும். கருப்பசாமிக்கு நான் சொன்னது வாங்கிட்ட ஒன்று தான் கேட்டிருக்கேன், அது ஒன்று சரிவர வைக்கணும். சரியா? நல்ல பச்சை தரம் கல்வி செல்வாக்கு மட்டும் கருப்பசாமி நல்ல வேலை வாய்ப்பு நல்லபடியாக தரேன். வெளியூரில் தான் வேலை, உள்ளூரில் அமைஞ்சி வராது. கருப்பசாமி தரேன், வெளியூர் தான் உத்தியோகம் வரும். சரியாப்பா? 3வது வருஷம் நல்ல தொழிலில் இருந்தால் கருப்பசாமிக்கு கேட்க எந்த இடம் பண்ணாலும் இதில் வந்து நோய் நொடி நோய் கொடுத்தா போதுமாப்பா? வச்சா போதுமா? வேலையும் அப்படி உருவாக்கி நல்லபடியாக உனக்கு தரேன். அப்படி இப்படி தொழிலை பார்த்தாலும் தொழில் நல்லபடியாக வாழ வச்சுருக்காங்க. கருப்பசாமி இன்னைக்கு காப்பு கட்டுத்தாங்க, அடுத்த காப்பில் தொழில் வந்து பிரச்சனை கொடுத்து கருப்பசாமி உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து குடும்பத்தில் அப்படி பாதிச்சு வாழ சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இல்லாமல் வரக்கூடாது. உன்னோட தொழில் எனக்கு தெரியும், தொழிலில் வரக்கூடிய சுத்தத்தை நான் கேட்கறேன். நான் சொல்ல புரியாப்பா? ஒரு தொழில் அப்படி சுத்தத்தை கேட்கணும். மன சுத்தமாக கருப்பசாமி கிட்ட கேட்டாலும் அதிகப்பட்டு அப்படி ஒரே வாக்கு அடுத்த வருஷம் எல்லாமே அமைஞ்சு வந்துடும். வீடு எல்லாத்தையும் எடுத்து மாதிரி கருப்பசாமி வாக்கு தர அமைச்சு தருங்க. கவலைப்படாமல் இருக்கு. கருப்பசாமி காப்பாற்று ஒரு அக்கிலி சட்டி அப்படி கொண்டு வர மக்களை பாதுகாத்து கொண்டு வரும். எந்த ஒரு இது இல்லாமல் கண்டிப்பாக கருப்பசாமி சொன்ன வாக்கு மாறாது. பணம் காசுகளும் வரும். அதே மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த வருஷம் நல்லா மாற்றி அமைச்சிருங்க. அடுத்த வருஷத்தில் தொழிலேருந்து வரக்கூடிய பணத்தையும் கருப்பசாமி நல்லபடியாக கொடுத்து ஒரு இடத்துல பணத்தையும் வர வச்சா கருப்பசாமி செஞ்சியாப்பா? எந்த ஒரு குறைகளும் கருப்பசாமி அடுத்த வருஷம் அப்படி உன்னுடைய வாரிசு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து கருப்பசாமி அதுக்கு உண்டான பணம் செல்வாக்கு எல்லாம் கொடுத்தா போதுமாப்பா? அமைச்சு தர பயப்படாமல் முடிச்சு தரும். இது வந்தது கருப்பசாமி வீடேறி வந்தது 2வது துணி. 5வது நாள் உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வருவேன். கருப்பசாமி எங்கே வருவேன்? 5வது நாள் உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வருவேன். கருப்பசாமி உனக்கு பெண் குடும்பத்தில் கருப்பசாமி சாப்பிட்டு போவேன். எனக்கு நீ என்ன வச்சன்னு சொல்லிடுவேன். அப்போ கருப்பசாமி நம்பு, சிறளவு வச்சாலும் போதும். மக உருவத்தில் கருப்பசாமி சாப்பிட வரும். 5வது நாள் உன் வீட்டுக்கு வரும். எந்த இடத்துல அமைச்சு கொடுத்தா நல்லபடியாக கொண்டு வந்தால் போதுமா? எந்த ஒரு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? சரி, கருப்பசாமி மேடம் தொண்டு செய்கிறதுக்கு மீன் போடுறாங்க. இல்லத்தை மட்டும் சுத்தமாக வச்சுக்காது கருப்பசாமி. அர்த்தம் போன இடம்லாம் செல்வாங்க. இப்படி கும்பிட்டு கால நேரம்லாம் உனக்கு முடிஞ்சிட்டு இனி வரக்கூடிய நல்ல காலத்தை கருப்பசாமி நான் முன்னின்று அமைச்சு உனக்கு தரேன். நல்லபடியாக பயன்படுத்துவேன். காப்புக்கல்ல விட்டுறாத உனங்க சரி. கருப்பசாமி வந்து காப்புக்கு சொல்லி அமைச்சு தரும். வேறு சாப்பாடுகளை நல்லபடியாக எடுத்து கொடுக்கணும். கருப்பசாமி வீட்டுக்கு வரேன், காப்பாற்றி தருவேன். படுக்க பாய்கள் ராயத்தூர் எடுத்துட்டு துணி வச்சு போடுவேன். கவனம் பண்ணிட்டா எதுவும் போட வலது பக்கம் இந்த பக்கம் வலது பக்கமா இடது பக்கம் காப்பாற்றி தரேன். 3 நாள் ஒரு விடா எனக்குள்ள கடாயை வெட்டதாங்க. ஒரு சிறு மரியா பிடிச்சி தருவேன். பெரிய கடாயெல்லாம் இல்லை, வெட்டதுக்கு கருப்பசாமி ஒன்று அமைச்சு தரேன். அப்படி சாயந்தர நேரம் கருப்பசாமிக்கு ஒரு கடாயை நிற்க விட்டு தான் வெட்டணும். மாட்டியா? இருக்க இடத்துல எல்லாமே செஞ்சு வந்துடுவியா? வரவே மாட்டியா? இந்த கருப்பசாமிக்கு சுத்தமாக செஞ்சுரு. அடுத்த வருஷத்தில் நிரந்தரமான வேலையை அமைச்சு தரேன். நிரந்தர வேலை நிரந்தரப்படி நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? நிரந்தர வேலையை தரேன். சுத்தமாக இருக்கணும். இப்படி சுத்தலாட்டு தூரம் வந்துடு. இங்கே வந்து படுத்துக்க கருப்பசாமி பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம்? நான் தாய்க்கெல்லாம் எந்த ஒரு இது இல்லை. உண்மைதானப்பா? அது எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் இன்னும் பச்சா நல்லதானா இருக்குது. போயிட்டு வா, கருப்பசாமி காப்பாற்றிக்கலாம். சரி, சரியா இருக்கா? சீக்கிரம் பார்த்து கூட நல்லபடியாக இருக்கும். சரியா? கருப்பசாமி காப்பு கட்டுறது சரி. கருப்பசாமி வீட்டுக்கு வரவேன். சுத்தமாக இருக்கு, நல்லபடியாக இருக்கணும். பாயில் படுக்கக்கூடாது. பாயில் படுக்கக்கூடாது. துணி இருந்தால் விரிச்சு படுக்கலாம். அது வந்து நல்லபடியாக அடுத்த வருஷம் ஒரு உத்தியோகம் நல்லா அமைஞ்சு 2 பேருக்கும் கருப்பசாமி சத்தியவாக்கா ஒரு உத்தியோகத்தை தரேன். உனக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உத்தியோகம் அப்படி வேலை ஏதாவது கொடுத்தா போதும். நல்லபடியாக அமைச்சு தரேன். தைரியமாக போயிட்டு வா. இந்த வருஷம் எப்படி கஷ்டம், அடுத்த வருஷம் எனக்கு அன்னதானத்துக்கு முழு காணிக்கையும் கேட்பேன். கொடுத்து கேட்டால் செய்வலாம். போயிட்டு வா, நான் பார்த்துக்கலாம். எடுத்து அமைச்சு பாப்பாங்க
சாயந்தரம் வந்து காப்பு கட்டிக்கிட்டு சொல்லு. காப்பு கட்டுற ஒன்றும் இல்லையா? நல்லபடியாக அமைச்சு தரேன். கருப்பசாமி கிட்ட சொன்ன வாக்குப்படி இருக்கணும். நானும் என் வாக்கை மாற மாட்டேன். அதனால தான் அப்படி வேலை 2 வாரத்தில் அமைச்சு கொடுத்தேன். எத்தனை வாரத்தில்? 3 பேர் பார்க்கலாம் இருக்கணும் இல்லையா? இதை விட சும்மா கொடுத்து கருப்பசாமி அமைச்சு தரேன். கட்டிக்கிட்டியா நீ? உண்மைதானே? இப்போ கருப்பசாமி நல்லபடியாக சுத்தமாக இருந்து கொண்டு வரணும் கருப்பசாமியை. நல்லபடியாக இதுலேருந்து ஒவ்வொரு படி முன்னேற்றத்தை கருப்பசாமி தருங்க. அதிகம் தருவேன். கருப்பசாமி வேலை வாங்கி தர சொல்லிட்டோம்ல, அமைச்சு தரேன். காப்பாற்றி ஒவ்வொரு வேலையும் மாற்றி கொடுத்து கருப்பசாமி மாங்கல்யத்துக்கு வழி சொல்லி எனக்கு இங்கே அதான் எடுத்து ஒரு துறை இல்லை. கருப்பசாமி அந்த அளவுக்கு குடிக்க மாட்டேன், பயப்படாத. எப்படி இடம் பொருள் பார்த்து வருவேன். அந்த கருப்பசாமிக்கு உடச்சி வச்சோம்னா அவ்வளோ சரக்கு உடச்சி கண்ணு முன்னாடியே ஊற்றணும். அந்த ஒன்று தான் ஊற்றி நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ உன்னுடைய கஷ்டத்தை போய்ட்டான். அதான் கருப்பசாமி இந்த வருஷம் எதுவும் வேண்டாம். ஒரு மாலை மக்களுக்கு ஒரு பெரிய மாலை வாங்கி அந்த சாமத்தில் ஒரு மாலை பெரிய மாலை வீட்டிலேருந்து கொண்டு வரேன். அதை மட்டும் இந்த வருஷம் கேட்பேன். அடுத்த வருஷம் முழு அன்னதானத்தை நீ செய்யி. வேலையை தாரேன், அப்படி உத்தியோகத்தை அதுலேருந்து தாரேன். அப்படி சொன்ன வாக்குப்படி நடந்தால் எனக்கு செய்யும். கருப்பசாமி சொன்ன வாக்கு மாற. சரி வேற யாருப்பா? நல்லா காப்பு கட்டிக்கா? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தானேப்பா. சரி, விவசாயத்தை முன்னேற்றத்தை தரேன். உடல் உழைப்பை தரேன். உடலுக்கு அப்படி எந்த ஒரு நோய் இல்லாமல் கருப்பசாமி ஆஸ்பத்திரி போகாத அளவுக்கு கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்தா போதுமாப்பா? காப்பாற்றி தரேன். நல்லபடியாக ஆகி தரேன். 3 வாரிசுகளுக்கு ஒரு குறையும் சரியா? வேற இருக்காங்களா? Ayo.